தமிழகம் நிதி நெருக்கடியில் உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை சிம்மக்கல்லில் பேட்டியளித்த டி ராஜா தமிழகத்தில் பொருளாதார நெருக்கடி, நிதி நெருக்கடி நிலவுவதாக கூறினார். திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு பதில் அரசியல் ரீதியான மாற்றத்தை தமிழக மக்கள் விரும்புவதால் மக்கள் நல கூட்டணியின் வெற்றி தவிர்க்க முடியாத ஒன்று என்றும் டி ராஜா நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கேரளத்தில் புதிதாக கணக்கை தொடங்க நினைக்கும் பாரதிய ஜனதாவின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது என்றும் அவர் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாறி மாறி ஒருவருக்கொருவர் எதிர்த்து இன்றைக்கு கருத்துக்களை சொல்லுவது, அவர்கள் வெளியிடுகிற தேர்தல் அறிக்கைகள், அவர்கள் முன்வைக்கிற கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் இன்றைக்கு உண்மையாக இல்லை என்பதை தான் அவர்களே ஒப்புக்கொள்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. இதை ஆட்சியில் இருக்கிற அதிமுகவும் இன்றைக்கு மூடி மறைக்கிறது. இன்றைக்கு அதிகாரம் திரும்பவும் வேண்டும் என்று கருதுகிற திமுகவும் மூடி மறைக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. தமிழ்நாடு நிதி நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது.